ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். இது எத்தனை அடி என்ன செய்கிறீங்க இப்போ செய்கிறது? இது 10 அடி வரும். 10 அடி. இந்த வீடியோவில் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக விநாயகர் செய்கிறது தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. பெரிய விநாயகர் சிலைகள்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. செஞ்சுட்டு கலர் கொடுப்பீங்களோ? ஆமாம். களிமண் களிமண் தான்ப்பா. களிமண் யானை சாணம். களிமண் யானை சாணம். யானை சாணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் இனிமே தான் பண்ணுவீங்களோ? ஆமாங்க. அது காய விட்டு களிமண்ணில் காய விட்டு பண்ணுறீங்க. கொஞ்சம் காய விட்டு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக களிமண் யானை சாணத்தில் பண்ண விநாயகர் சிலைகள் வந்து இவங்கக்கிட்ட விற்பனைக்கு வந்து இருந்தது. நல்லா பெரிய பெரிய விநாயகர் சிலையே வந்து வச்சுருந்தாங்க. விநாயகர் சிலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா அழகாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து விநாயகர் சிலை கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். பெரிய பெரிய விநாயகர் சிலை கலெக்ஷன்ஸு. ஒரு சில விநாயகர் மட்டும்தான் வந்து கலர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில விநாயகர் சிலைகளுக்கு வந்து கலர் வந்து அவங்க இன்னும் பண்ணலை, இனிமேல் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் போகும்போது மழை மேகமாக இருந்தது. நான் அதோட வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா வீடியோ வந்து ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் வெளிச்சம் தெரியாத மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ வந்து ரொம்பவே வந்து மேகம் வந்து நிறையா வந்து வந்துருச்சு. ரொம்ப கருமேகமாக வந்து வந்துருச்சு. இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக தெரிஞ்சிருக்கும் வீடியோ ஒரு சில இடத்துல எடுக்கும்போது. இவங்க மதுரைக்குள்ளே டெலிவரி பண்ணுறன்றது மாரி சொல்லியிருந்தாங்க. மதுரைக்குள்ளெலாம் வந்து இவங்க விநாயகர் சிலை வந்து டெலிவரி போகிற மாரி சொல்லியிருந்தாங்க. நிறையா அழகழகாக இருந்தது. பெரிய பெரிய விநாயகர் சிலைகள் வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து நம்ம மதுரை விளாச்சேரியில் தான் வந்து விநாயகர் சிலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலைகள்லாம் வாங்கிட்டீங்களான்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மதுரையில் நடக்கிற எக்ஸ்போ அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விநாயகர் சிலைகள் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கொஞ்சம் இடைவெளி விட்டு பண்ணுறது மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து சிலை பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் காயணுன்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தடுத்த சிலைகள் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. என்னடா இது சிலை பாதி பாதியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த மெத்தடில் தான் வந்து சிலைகள் பண்ணுறதை வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் வந்து சிலைகள் பண்ணுவாங்க. ஒன்று காயம் வச்சுட்டு இருக்கும்போது அடுத்த சிலைகளில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க கம்ப்ளீட் பண்ண சிலையும் வந்து உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கலர் பண்ணதும் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன், பாருங்கள். அது வந்து கவர் போட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா வந்து கிளைமேட் வந்து மழை மேகமாக இருந்தது. மழையில் நனையக்கூடாதுன்றதுக்காக கவர் போட்டு வச்சுருந்தாங்க. மேபி நாங்கள் வந்ததுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா நாங்கள் கிளம்பும் போதே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சது. ரெயின் லைட்டாக அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. நடுவில் வந்து ஹெவி ரெயின் ஆகிடுச்சு.